இவரை ஏன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க, இவர் பாராளுமன்றத்தில் என்ன பண்றாரு? ஹஜ் சம்பந்தமாக, குர்ஆன் சம்பந்தமாக, மஹர பள்ளி சம்பந்தமாகத்தான் எந்த நாளும் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை பார்லிமெண்ட்ல பேசாம எங்க போய் பேசுறது? எல்லா எம்பிக்களுக்கும் சொல்லுமா, வாங்க கம்பள பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேசுங்க. மைக்குக்கு முன்னாடி நின்னா மூளை ஆஃப் ஆகுற மாதிரி நடந்துகிட்டோம்னு சொன்னா அது இந்த சமூகத்திற்கு எந்த பலனையும் தராது. நம்ம என்ன பேசுறோம்ங்கிறத 1க்கு 10 வாட்டி யோசிக்கணும். அவர்களுக்கான சில பதில்களை சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதன் மூலம் எங்களுக்குள்ள நேர காலம் கூட அதற்காகத்தான் எந்த நாளும் செலவழியக்கூடியதாக இருக்கின்றது. முதல்ல இதுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு ஆக்களை அனுப்புறோம்ங்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற உங்களுக்கு தெரியலங்கிறதா எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன வருத்தம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கம்பளையைச் சேர்ந்த ஃபஸ்மின் ஆஜியார் அவர்கள் உரையாற்றிய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்காதவர்கள் இப்பொழுது இந்த உரையினூடாகவும் அதை பார்த்து கொள்ள முடியும். அவர் அதில் பேசிய பேச்சுக்களை கேட்கும்போது இவரை ஏன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க, இவர் பாராளுமன்றத்தில் என்ன பண்றாரு என்கிற பல கேள்விகள் நமக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபஸ்மின் ஆஜியார் அவர்கள் கடந்த தித்துவா புயல் நேரத்தில், புயல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு பேச்சு நமக்கெல்லாம் தெரியும். தித்துவா நேரத்தில் கம்பளை ஃபுல்லாக மூழ்கி இருந்துச்சு, யாருமே இங்கே வரல, முழுவதுமாக எங்களுடைய ரத்து பலக்காய இளைஞர்கள் வந்து தான் கம்பளையை மீட்டெடுத்தார்கள் என்கிற விதமாக பேசியிருந்தார். ரத்து பலக்காய் எதை சொல்கிறாருன்னா ஜேவிபி இளைஞர் அணியை சொல்கிறாரு, அவங்க தான் வந்து அங்கே எல்லாத்தையும் பண்ணினாங்க அப்படின்றாரு. ஆனால் உண்மையிலே கம்பளையை தூய்மைப்படுத்தினது, கம்பளையை முழுவதுமாக அந்த மக்களுக்கு உதவிகளை செய்து கொடுத்தது யார் என்பது கம்பள மக்களுக்கு தெரியும். கம்பளையினுடைய பள்ளிவாசல்கள் சம்மேளனம், கம்பளையில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகள் எல்லாமே அது தொடர்பான பல விளக்கங்களை பல கட்டங்களில் விடுத்தும் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு வந்து அதே ஃபஸ்மின் ஆஜியார் நான் ஏற்கனவே அப்படி கொஞ்சம் பிழையா பேசிட்டேன் என்றெல்லாம் பேசிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல்ல மைக்குக்கு முன்னாடி நின்னா மூளை ஆஃப் ஆகுற மாதிரி நடந்துகிட்டோம்னு சொன்னா அது இந்த சமூகத்திற்கு எந்த பலனையும் தராது. நம்ம என்ன பேசுறோம்ங்கிறத 1க்கு 10 வாட்டி யோசிக்கணும். அதை யோசிச்சு 4 பேர்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் வந்து பாராளுமன்றத்தில் பேசணும். அது பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தினுடைய உரைகள் வெறுமனே டிவியில் போட்டு போறதுக்காக கிடையாது. அது எல்லாமே ஹன்சாட் பண்ணப்படுகிறது. அது அத்தனையும் தரவுகளாக வருகிறது. சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகிறார். அநேகமாக இவர் பேசிய அன்னைக்கு சைனாவினுடைய தூதுவரும் பாராளுமன்றத்திற்கு வந்திருந்ததை செய்திகளில் பார்க்க கிடைச்சது. இப்படி பல நாடுகளுடைய தூதுவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவாங்க, பேச்சுக்களை கேட்கறதுக்கு வருவாங்க, தீர்மானங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. இப்படியான நேரத்தில் இது மாதிரி ஆக்களை பார்த்தா அனுரகுமாரை பற்றி என்ன நினைப்பாங்கிற அளவுக்கு இவர்களுடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் ஃபஸ்மின் ஆஜியார் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், முஸ்லீம் எம்பிக்கள் அத்தனை பேருமே முஸ்லீம்களிடத்தில் தங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்கிக்கிறதுக்காக கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஒன்றாக எப்ப பாரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஹஜ் சம்பந்தமாக, குர்ஆன் சம்பந்தமாக, மஹர பள்ளி சம்பந்தமாகத்தான் எந்த நாளும் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றோ மஹர பள்ளியை பத்தி பேசுறாங்க, இல்லைன்னா ஹஜ் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க, இல்லைன்னு சொன்னா குர்ஆன் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி எங்க டைமும் வேஸ்ட் ஆகுது என்கிற விதமாக அவர் பேசுறதை நம்ம பார்க்க முடியும். உங்கள்கிட்ட யாரு பதில கேட்டா அதை முதல்ல சொல்லுங்க ஃபஸ்மின் ஆஜியார். உங்ககிட்ட யாரும் பதில கேட்கல. அவங்க பேசினா எழும்பி நீங்க பதில் சொல்லுங்கன்னு அங்க யாரும் சொல்லல. பாராளுமன்றத்தில் மஹர பள்ளியை பற்றியோ அல்லது குரானை பற்றியோ அல்லது ஹஜ் பிரச்சனையை பற்றியோ கேள்வி எழுப்புகிற நேரம் துறை சார்ந்த அமைச்சர்களிடத்தில் அதற்கு பதில்களை எதிர்பார்க்கிறார்கள். முதல்ல இதுக்கு தான் பாராளுமன்றத்துக்கு ஆக்களை அனுப்புறோம்ங்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற உங்களுக்கு தெரியலங்கிறதா எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன வருத்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த எலெக்ஷன்ல அனுரகுமார மீதான ஒரு ரெல்லை ஒன்று வந்துச்சு. அனுரோட ஸ்பீச்சுகளை கேட்டோம், அறகலையில் நின்னோம். அறகலைக்கு பிறகு அனுருடைய அந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்து ஓகே, இப்போ நாடு நாசமாக போயிருக்குது, எக்கானமிக்கு விழுந்து இருக்குது. அதே நேரத்தில் கோட்டாவினுடைய அரசு வந்து முழுவதுமாக இனவாதத்தை கக்கி இந்த நாட்டையே சீரழிச்சு விட்டாங்க. அதே மாதிரி அதற்கு முன்பதாக இருந்த அரசாங்கங்களும், அதே மைத்திரி அரசாங்கம் உள்ளிட்டவர்களும் அதைத்தான் செஞ்சாங்க. எனவே இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால், இனவாதமற்ற மதவாதமற்ற அமைதியான ஒரு தேசம் உருவாக வேண்டும் என்றால் அனுரகுமார் அதற்கு பெஸ்ட் சாய்ஸா இருப்பார் என்கிற அடிப்படையில் அனுரகுமார மீது கொண்ட ஒரு அபிமானமும் அனைத்து மக்களையும் அனுரகுமார திசாநாயக்கனுடைய பேச்சுக்கு
பின்னால் வாக்களிப்பதற்கு தூண்டியது. அந்த அடிப்படையில் தான் அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறாரு. பாராளுமன்ற தேர்தலுக்கும் வந்து பிரச்சாரம் பண்றாரு. எங்க மக்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்றாங்க. அனுரகுமாரவுக்காக அத்தனை பேரும் என்பிபிக்கு ஓட்டு போட்டாங்க. என்பிபியில் நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் யாருன்னு கூட மக்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இவரெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினரா என்று இன்றைக்கும் கேட்கிற அளவுக்கு தான் மக்களுடைய நிலைமை இருக்குது. அனுரகுமார் திசாநாயக்கவுடைய பேச்சுக்களை கேட்டு, அனுரகுமார் திசாநாயக்கவுடைய பாராளுமன்ற உரைகளை கேட்டு, அனுரகுமார் திசாநாயக்கவுடைய போராட்டங்களை பார்த்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் அவர் கேண்டிடேட்டாக நிறுத்தக்கூடியவங்களும் அனுர மாதிரியே யோசிப்பாங்க, அனுரகுமார் திசாநாயக்க மாதிரியே சிந்திப்பாங்க, அனுரகுமார் திசாநாயக்க மாதிரியே டேலண்டா இருப்பாங்க, நாட்டை வலுப்படுத்தணும் வளப்படுத்தணும் என்கிற சிந்தனையோட இருப்பாங்கன்னு சொல்லித்தான் மக்கள் நம்பி யாரு கேண்டிடேட்டுங்கிறதையே கூட ஆய்வு செய்யாம வாக்க போட்டாங்க. ஆனா இப்பதான் தெரியுது அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்கள் பஸ்மினாஜியார்கள், அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்கள் ஆதம்பாவாக்கள், அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்கள் ரியாஸ் ஃபாரூக்குகள், அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்கள் குர்நாகலில் இருக்கிற மாதிரி அஸ்லம் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்ங்கிறது இப்பதான் தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு டாஸ்க் கொண்டு கொடுத்துருக்காங்களா இல்ல இவங்களே அந்த டாஸ்க் எடுத்திருக்கிறாங்களான்னு தெரியல. இந்த குருநாகலில் அஸ்லம் எம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆளு எப்ப எழும்பினாலும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா இதே மாதிரி யாராவது முஸ்லீம் தலைவர்களுக்கு பாராளுமன்றத்தில் திட்டிக் கொண்டிருப்பார். அதே மாதிரி இந்த பஸ்மினாஜியாரை எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப ஒருத்தருக்கு புதுசா கிளம்பி இருக்கிறார்ல பிரதி அமைச்சர் முனீர் முலோஃபர், அவரும் அப்படித்தான். நாங்கெல்லாம் யார் தெரியுமா ஆண்டுகிட்டு அந்த மாதிரி தான் அவரும் பேசுவார். ஆனா இதை தவிர்த்து இந்த மாத்தறையில ஒரு எம்பி இருக்கிறாரு அர்க்கம் இலியாஸ், அவர் பாட்டுக்கு அவர் வேலைகளை செஞ்சுக்கிட்டு நாட்டுக்கு தேவையானதை பண்ணுவோம்ங்கிற ரேஞ்சில் போகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆக்களை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய டாஸ்காகவே இதை வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பஸ்மினாஜியார் பாராளுமன்றத்தில் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா முஸ்லீம் எம்பிக்களால எங்களுக்கு டைம் வேஸ்ட், எப்ப பாரு மகர பள்ளியை பத்தி கேட்கறாங்க, எப்ப பாரு குரானை பத்தி கேட்கறாங்க, விடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்ப பாரு வந்து ஹஜ் பிரச்சனையை பத்தி பேசுறாங்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை பார்லிமெண்ட்ல பேசாம எங்க போய் பேசுறது? பஸ்மினாஜியார் நீங்க சொல்லுங்க, கம்பள பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேசிரட்டுமா? எல்லா எம்பிக்களுக்கும் சொல்லுமா வாங்க கம்பள பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பேசுங்க, நூறலிய ரோட்ல வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு டீ கடையில வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சொல்லுவோமா? பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு ஆக்களை அனுப்புறோம்? இதை பேச மகர பள்ளிவாசல் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? பேசாம ஒரு டைம் வேஸ்டாம் அவருக்கு. உங்ககிட்ட யாரு கேட்டா இதெல்லாம் பஸ்மினாஜியார் தீர்வு தாங்கன்னு யாராவது வந்து மகர பள்ளி விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டாங்களா? குரான் விஷயத்தை உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? எதை கேட்டோம்? உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல. இன்னும் சொல்ல போனா இது நான் இந்த பேசினதுக்காக சொல்றேன். இந்த குரான்களை விடுவிக்க வேண்டும்னு ஒரு மீட்டிங் நடத்தினோம். மீட்டிங் நடத்தும் போது அங்க வந்தாரு பஸ்மினாஜியார் வந்தாரு. அவர் எம்பிங்கிற வகையில் வரும்போது கண்டதுமே முஸ்லிம் சமூகத்திற்காக அதிகமாக உரிமைகளுக்காக பேசிய ஸ்ரீலங்காவுடைய உரையால் நான் மட்டும்தான். நான் ஒன்றும் சொல்லல, ஆஜியார் போய் உட்காருங்கன்னு. ஏன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்றது அந்த இடத்துக்கு அவருக்கு பொருத்தமானதாக இருக்காது. பதில் இருக்குது, அது எப்படியான பதிலுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நான் ஒண்ணுமே சொல்ல போய் உட்காருங்கன்னு. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அவருடைய நடத்தைகள் பார்க்கறதுக்கே நமக்கு என்னடா இப்படி இருக்கிறாருங்கிற மாதிரி தோணுது. அந்த இடத்துல இருந்துகிட்டு முஸ்லீம் எம்பிக்கள் மகர பள்ளி வாசலை பத்தி கேட்கறது டைம் வேஸ்டாமா இருக்கு. குரான்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. போன கவர்மெண்ட்ல தடுத்து நிறுத்தினது. இந்த கவர்மெண்ட் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒண்ணுக்கு உதவாத ரிவ்யூ கமிட்டிங்கிற பேர்ல 8 உலமாக்களை வச்சுக்கிட்டு இந்த உலமாக்கள் செய்த நாசகாரமான வேலை அது. குரான்களை சவுதியில இருந்து வந்த குரானுங்கிறதுக்காகவே தடுத்தாங்க. சவுதி அந்த சவுதி குரானை எல்லாம் வரவிட முடியாதுன்னு தடுத்தாங்க. 30-40 வருஷமாக அந்த குரான் தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த குரான் பிரதிகளை நெஞ்சழுத்தத்தோடு அல்லாவுக்கு பயம் இல்லாமல் அநியாயமாக தடுத்து நிறுத்தி இன்றைய விடுவெளி பேப்பருக்கு கூட அர்க்கம் நூராமித் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இதை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அரசாங்கம் தான் தடுத்துச்சா? முதல்ல தடுத்தது உலமாக்கள் இல்லையா? இந்த உலமாக்கள் செய்யற நாசகாரமான வேலை இது. அத்தனை இஸ்லாமியர்களும் சபித்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ரிவ்யூ கமிட்டிங்கிற பேர்ல குர்ஆனை தடுத்தது மட்டுமல்லாம அந்த முன்னாள் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சாருடைய பேட்டியில பார்த்திருப்பீங்க. குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களை டிஃபெக்ஸ் பண்ணி அழிக்கணும் என்று சொல்லுகிற அளவுக்கு நெஞ்சழுத்தம். அல்லாஹ் மீது கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம அல்லாஹ்வின் மார்க்கத்தை குர்ஆனையே டிஃபெக்ஸ் பண்ற அளவுக்கு நிலைமை போகுதுன்னா இது ஞானசார கூட இப்படி நடக்கல. இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குரான்கள் குரானுடைய பிரதிகள் 40 வருஷமாக இதுதான் குரானை நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை வெளிவிடுங்க என்று சொல்லி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து முஸ்லிம் எம்பிக்கள் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கத்துங்கன்னு நாங்க போய் சொல்லிக்கிட்டு வேற இருக்கிறோம். நீங்க பேசணும், திரும்ப திரும்ப இதை பேசணும், குரானை விடுவிக்கணும் என்று சொன்னா பஸ்மினாஜியாருக்கு டைம் வேஸ்டாம். அது குரானை விடுவிக்கணும்னு கேட்கறது உங்களுக்கு டைம் வேஸ்டா போச்சு. ஹஜ்ஜிக்கு போனவங்க ஹஜ்ஜில் உரிய வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கல. டாய்லெட்டுக்கு ஒரு டாய்லெட்டுக்கு 60 பேர் தொடக்கம் 100 பேர் கியூல நிற்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. அதை சரி செய்யுங்க என்று கேட்கும்போது முனீர் முலஃபர் பாராளுமன்றத்தில் வந்து சொல்றாரு, ஹஜ் என்றாலே தியாகம் தான். தியாகம் சரி, டாய்லெட்டுக்கு போறதுல என்ன தியாகம் இருக்குது?
எல்லாரையும் ஹஜ்ஜில் தியாகம் செய்யணும், எல்லாரும் போங்க பாலைவனத்தில் டாய்லெட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லலாமா ஆம்பளை பொம்பளை எல்லாரையும்? இதை வந்து பாராளுமன்றத்தில் அவர் இதை கேட்டால் பதில் இல்லை, பதில் இல்லாட்டி டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறதா? மகர பள்ளிவாசலுக்கு என்ன தீர்வு தந்துட்டீங்க? கேட்க வேணாமா? இந்த கேள்வி எல்லாமே கடந்த கவர்மெண்ட்ல கேட்கும் போது அந்த கவர்மெண்ட் இனவாத கவர்மெண்ட், அவங்கள்ட்ட கேட்க முடியாது, கேட்டா பதிலும் கிடைக்காது. அதனாலதான் ஆட்சியை மாற்றி உங்களை கொண்டு வந்திருக்குது. நீங்க தாங்கன்னா நீங்க கேட்கறீங்க, அதெல்லாம் டைம் வேஸ்ட். உரிமையை கேட்கறது உங்களுக்கு டைம் வேஸ்டா? எங்க சமூகத்திற்கான நியாயத்தை கேட்பது டைம் வேஸ்டா? முதல்ல இந்த ஆளை பார்க்காம வாக்கு போட்டாங்கல்ல, அதுக்கு சொல்லணும். அனுரகுமாரோட பேச்சை நம்பி போட்ட வாக்குல அப்படியே சருகல்களாக வந்து சேர்ந்துட்டு இந்த சமூகத்துக்கு நீங்க தார தலவர்த்தம் இருக்குதே, தாங்க முடியல. எங்களுக்கெல்லாம் முதல்ல இந்த என்பிபி கட்சி, அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி ஒரு முடிவெடுக்கணும். வாயை திறக்காம இருக்க சொல்லுங்க. அஷ்ரப் அவர்கள் பல இடங்கள்ல பேசிய ஒரு பேச்சு தான், முட்டாள் வாய் திறக்காத வரைக்கும் அறிவாளியாக பார்க்கப்படுவான்னு பாரு. இவங்க வாய் திறக்காத வரைக்கும் பரவாயில்லை. இந்த குருநாகலையில் அஸ்லம் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த பார்லிமெண்ட்ல வந்து எப்படிப்பட்ட ஜனாதிபதி தெரியுமா, நஜ்ஜாசி மன்னர் மாதிரி ஒருவரை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. நஜ்ஜாசிட்ட கொஞ்சம் சொல்லுங்க குரானை விடுவிக்க சொல்லி, மகர பள்ளியில பிரச்சனையை முடிச்சிட சொல்லுங்க, இந்த ஹஜ்ஜி பிரச்சனைகளை இனியாவது வராம பார்த்துக்கொள்ள சொல்லுங்க. சொல்லலாம்ல நஜ்ஜாசிட்ட? ஜால்ராக்கு மேல ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த ஃபஸ்மின் ஆஜியார் மாதிரி ஆட்கள் தயவு செய்து நீங்க பாராளுமன்றத்தில் பேசாதீங்க. அதுவே பெரிய இந்த சமூகத்துக்கு செய்கிற பெரிய நலவு. நீங்க அதை நீங்க பேசாம இருந்தாலே பரவாயில்ல, இந்த கட்சிக்கு செய்கிற பெரிய நலவா போயிடும். அவங்க இந்த ஆட்சிக்கு வந்து அனுரகுமார் திசாநாயக்கு ஏதாவது ஒரு சேஞ்சை பண்ணுவோம், ரிஃபார்மை பண்ணுவோம் நிற்கிறாரு, நாட்டுக்கு ஏதாவது நலவு பண்ணுவோம்னு நிற்கிறாரு. அவருடைய அந்த நல்ல தன்மைகளையும் நாசமாக்கி விட்டுறாதீங்க. சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்பு வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி உங்க மாதிரி ஆட்களை பார்த்தீங்கன்னா இவங்களேடா பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தோம்னு யோசிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. எனவே ஃபஸ்மின் ஆஜியார் மாதிரி ஆட்களுக்கு அன்பாக சொல்லிக் கொள்வதே என்னன்னா, நீங்க என்ன பேசுறோம்ங்கிறத தயவு செய்து வீட்டில் இருந்து குறிப்பெடுங்க. உங்களுக்கு அந்த குறிப்பெடுக்கிற தன்மைகள், அதுக்குரிய முன்னாயத்தங்கள் பண்ண முடியலைன்னா அரசாங்கமே ஒரு எம்பிக்கு செக்ரட்டரி வைக்கிறாங்க, அதுக்குரிய சலுகைகள் வரப்பிரசாதங்களை தர்றாங்க. அந்த மாதிரி ஆக்கட்ட சொல்லி எழுதி எடுத்துட்டு வந்து வாசிச்சுட்டு போயிருங்க. எதையாவது கடமைக்கு பேசணும்ல, பார்லிமெண்ட்ல சும்மா இருக்க முடியாதுல்ல, அதுக்கு வந்து வாசிச்சுட்டு போங்க. சமூகத்திற்காக பேசுகிறவர்கள், குரானை விடுவிக்க சொல்கிறவர்களை, மகர பள்ளிவாசலுக்காக பேசுகிறவர்களை, ஹஜ்ஜில் நடந்த அநியாயத்துக்காக பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினால் அதை வந்து டைம் வேஸ்ட் சொல்லி சமூகத்தினுடைய சாபத்தை அள்ளி கட்டி கொள்ளாதீங்க மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாஹர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.